பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே மறுபடியுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே உபதேசித்ததான முக்கியமான உபதேசங்களை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களிலிருந்து தியானித்து வருகிறோம். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை தியானிக்க போகிறோம். 22, 23 வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரமும் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உபதேசத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் கண்களை குறித்ததான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதன் இருள் அடைந்து போவதற்கு மூல காரணமாக இருப்பது கண்கள் என்று சொல்லி வேதத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார். நமக்கு நன்றாகவே தெரியும் கண் எவ்வளவு முக்கியமானது. ஒரு நிமிடம் நாம் கண்களை அடைத்து பார்க்கும்போது இந்த உலகமே இருண்டு போய்விடுகிறது. உலகம் இருளவில்லை. நாம் கண்களை மூடும்போது நம்முடைய கண்களுக்குள் வருகிற இருள் இந்த உலகத்தை இருளாக நமக்கு காட்டுகிறது. அதுபோலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை சில நேரங்களிலே இருண்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கிறது கண். கண் வெளிச்சமாக இருக்க வேண்டும். கண் இருண்டு போனால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருண்டு போனவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே ஆனால், நாம் நம்முடைய கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படி குருடாக மாறுகிறான், ஒரு ஆவிக்குரிய மனிதன் எப்படி குருடனாக மாறுகிறான் என்று சொல்லி மேலே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதற்கான தெளிவுகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையையும், பொறுமையோடு கூட தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களாய் இருக்க வெட்டாது என்று இங்கு எழுதப்பட்டு கீழே உள்ள வசனத்தில் தெளிவுபடுத்துகிறார். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யார் குருடன்? வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே கடந்து வந்த பிற்பாடு ஆண்டவரை அறிகிற அறிவிலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டு தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சி வரும்போது நாம் கண் சொருகி போன குருடனாக காண்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஞானத்தோடு கூட இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இல்லாதவன் குருடனாக இருக்கிறான்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் குருடன் என்று சொல்லி இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது. இச்சை அடக்கம் இல்லாத ஒரு நபர். இச்சை அடக்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெளிச்சம் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அடுத்து என்ன சொல்லுகிறது? இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை, பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். உண்மையில் ஒரு தரமான ஒரு வளர்ந்த கிறிஸ்தவன் யார் என்று சொன்னால் அமைதியாக இருக்கிறவன். எந்த சூழ்நிலையிலும் தீர்மானங்களை அமைதியாக பொறுமையோடு கூட எடுக்கிறவன். எந்த சூழ்நிலையிலும் பதறாதவன், எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாதவன், எந்த சூழ்நிலையிலும் எமோஷன் அடையாதபடி நிதானமாக காரியங்களை நடப்பிக்கிற ஒரு நபர் தான் உண்மையிலேயே இரட்சிக்கப்பட்ட ஒரு பூரணத்துக்குள் கடந்து வந்ததான ஒரு தேவ மனிதனாக காணப்படுகிறான். நமக்கு நிறைய பேர் தெரியும், ஆவிக்குரியவர்கள்தான். ஆனால் திடீரென்று கோபம், சண்டைகள், வைராக்கியங்கள், எமோஷனில் சில காரியங்களை அவர்கள் செய்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் வளர்ச்சி அடையாதவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குன்றி போனவர்கள். ஒரு தெளிவான தேவ மனிதன், ஒரு வளர்ச்சி பெற்ற தேவ மனிதன் நிதானத்தோடு கூட காரியங்களை செய்வான். யோபுவை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோபு தனக்கு இருந்தது எல்லாவற்றையும் இழந்த போது நிதானமாக இருக்கிறான், பொறுமையோடு கூட இருக்கிறான். தனக்கு இருந்த சொத்துக்கள் போனது, பிள்ளைகள் மரித்து போனார்கள், மனைவி தன்னை விட்டு போய்விட்டாள். அந்த சூழ்நிலையிலும் கூட யோபு நிதானமாக இருக்கிறான். உண்மையில் வெளிச்சமுள்ள ஒரு கிறிஸ்தவன் யாரு? உண்மையான வெளிச்சம் எந்த கிறிஸ்தவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமாக தாழ்மையோடு கூட பொறுமையோடு கூட காணப்படுகிற ஒரு நபர்தான் உண்மையில் வளர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவன். திடீரென்று எமோஷன் ஆகிற, கோபப்படுகிற, எமோஷனில் காரியங்களை தீர்மானிக்கிற ஒரு நபர் இரட்சிக்கப்பட்டிருந்தும் வளர்ச்சி பெறாத ஒரு நபராக காணப்படுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்து பொறுமையோடு கூட தேவ பக்தி. பொறுமை இருந்தால் மாத்திரம் போதாது, தேவ பக்தி இருக்க வேண்டும். தேவ பக்தி இருக்கிறவர்கள் வெளிச்சம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் வெளிச்சம் இல்லாதவர்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகம். சகோதர சிநேகம் இல்லாத ஒரு நபர் இருளில் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 10வது வசனம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இருளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் வெளிச்சம் இல்லை. கிறிஸ்துவின் வெளிச்சம் ஒரு நபருக்குள் இருக்குமே ஆனால் அந்த நபர் அன்பு கூறுகிறவனாக, சகோதர சிநேகம் உள்ளவனாக இருப்பான். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்புக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு சகோதர சிநேகமுள்ள ஒரு நபர் தான் வெளிச்சம் உள்ள ஒரு நபர். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை நான் பகைத்தால், நான் இருளில் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படவில்லை, நான் மனம் திரும்பவில்லை, நான் ஆண்டவரை அறியவில்லை, இல்லைனா அந்த ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள் இல்லை. உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ மனிதனுக்குள் இருள் இருக்காது. அதாவது சகோதர சிநேகம் உள்ள வந்த உடனே இருள் ஓடிரும்.
சகோதர சிநேகம் இல்லாத ஒரு நபர் இருளில் இருக்கிறான். அவன் எவ்வளவுதான் கடவுளை ஆராதித்தாலும் அவன் வெளிச்சத்துக்குள் வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நமக்கு நல்லா தெரியும், ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது ஆகாரத்தை ஒழுங்குபடுத்தி முடிவில் ஒரு ஸ்வீட்டு கொடுப்பாங்க, ஒரு பாயசம் இல்லைன்னா ஒரு கேசரி. அந்த கேசரி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் இல்லைடா. நிறைய பேர் அந்த பாயசம் எதிர்பார்த்துருப்பாங்க, இனிப்பாக இருக்கும். அதுபோல் கூட்டி வழங்குங்கள், கூட வழங்குங்கள். சகோதர சிநேகத்தோடு கூட உங்களுடைய அன்பும் அங்கே வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு தான் தேவனாக இருக்கிறார். அந்த அன்பு யாருக்குள் இருக்கிறதோ அவனுக்குள் இருள் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 8வது வசனம் பாருங்க, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து அதிலே நீங்க பெருகினால், அதாவது இந்த காரியங்கள் நாம் சொல்லப்பட்டிருக்கிறதான மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் இருந்தால் அதிலே அவர்கள் பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களாய் இருக்க விட்டார். இது இருக்கிறவர்கள்தான் தேவனை அறிந்தவர்கள், அவர்கள்தான் கனி கொடுக்கிறவர்கள், அவர்கள்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பாருங்க, கீழே உள்ள வசனம் தெளிவாக சொல்கிறது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக காணப்படுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கண் இருளடைந்தால் நம்முடைய முழு சரீரமும் இருண்டுவிடும். நம்முடைய கண்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களில் நிமித்தம் வருகிற பாவங்களை விட்டு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 யோவானின் புத்தகம் அங்கே 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. 15வது வசனம் பாருங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்கள் இந்த உலகத்தை பார்க்கிறது, உலகத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்கிறது, உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களை பார்க்கிறது, அழகை பார்க்கிறது. இது பார்க்கும்போது அதை இச்சிக்கிறது. அது இச்சிக்கும் போது பாவம் உள்ளே வருகிறது. நமக்கு நன்றாகவே தெரியும், முதல் மனிதன் ஆதாமுடைய மனைவி ஏவாள் பாவத்தில் விழுந்து போவதற்கு மூல காரணம் அவருடைய கண். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் இந்த ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சிக்கும்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நீ வாசித்து பாருங்கள், 6வது வசனம் 3வது அதிகாரம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும். அது புசிக்கிறதுக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். அது எப்படி கண்டுபிடிச்சா, அவ பார்த்த போது அது நல்லா இருக்கிறது, அது இன்பமா இருக்கிறது. இன்னைக்கு பாவம் பெருக மூல காரணம் தான் நம்முடைய கண்கள். நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். வாலிப பிள்ளைங்க பார்வையினாலே கெட்டு போறாங்க, மொபைல் பார்க்கும்போது கெட்டு போறாங்க, யூடியூப் சேனல்ல கெட்டு போறாங்க, வாட்ஸ்அப்பில் கெட்டு போறாங்க, சினிமாவில் சினிமா பாடல்களில் கெட்டு போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை நீங்க பாருங்க. பார்வைக்கு அழகாக இருக்கிறதை தேடி ஓடுகிறார்கள். பார்வை ஒரு மனிதனுக்குள் பாவத்தை கொண்டு வருகிறது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழும்படி இந்த பார்வை இழுக்கிறது. நாம் ஒருவரை பார்க்கிறோம், அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஒருவருடைய ஆடம்பரத்தை பார்க்கிறோம், அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஒருவருடைய அழகை பார்க்கிறோம், அந்த அழகில் நாம் மயங்கி விழுகிறோம்.
அந்த அழகை நாமும் அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இல்லைன்னா அந்த அழகை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இப்படி பார்வை நிமித்தமாக பாவம் மனிதனுக்குள் பெருகி வருகிறது. பாவத்தை விட்டு நாம் ஓட வேண்டுமே, ஆனால் நம்முடைய கண்களோடு கூட நாம் உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண்களை வசனத்தினாலே சுத்திகரிக்க வேண்டும். நம்முடைய கண்கள் வசனத்தை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்குமே ஆனால், உலகத்தை இச்சிக்குமே ஆனால், நாம் இருள் அடைந்தவர்களாக இருப்போம். இருள் பிசாசுக்குரியது, வெளிச்சம் ஆண்டவருக்குரியது. ஒருவன் இருளிலே இருந்தால் அவன் இடறி விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம் என்ன? உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க கண்களை நீங்கள் ஜாக்கிரதையோடு கூட கடிவாளத்தினாலே கட்டி போடுங்கள். உங்களுடைய கண்களை அலைப்பாய விடாதீர்கள். நீங்க பெண்கள் சாரியை பார்ப்பாங்க, நகையை பார்ப்பாங்க, அழகை பார்ப்பாங்க. ஆண்கள் அதுபோல பொருட்களை பார்ப்பாங்க. பெண்களை பார்ப்பாங்க. ஆண்கள் பெண்களை பார்ப்பாங்க, பெண்கள் ஆண்களை பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பார்வையும் பாவத்தை மனிதனுக்குள்ளாக கொண்டு வருகிறது. அதனால நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும், வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறது என்ன? நம்முடைய கண்கள் சுத்தமாக தெளிவாக இருக்கணும். இருள் அடைந்து விடக்கூடாது. அந்த பாவத்தின் இருள் நமக்குள் இருக்குமே ஆனால் நம்முடைய கண்கள் குருடான கண்கள். நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாக இருக்கிறது. அதனால நாம் நம்முடைய கண்களை கடிவாளத்தினாலே கட்டி போடுவோம். வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ்வோம். இயேசு வெளிச்சமாக இருக்கிறார். மாரநாதா, இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.